ஹலோ கைஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம நெல்லிக்காய் மரத்தை பார்க்கலாம். பல வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ சின்னதாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் பெருசாக மேலே வரைக்கும் போயிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இங்கே இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஸ்டார்ட் ஆகும் பிடிக்கிறதுக்கு. இது அப்படியே கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிரும். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல இந்த கேமராவில். தெரியல, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ரெண்டு நெல்லிக்காய் பாருங்க, எல்லா பக்கம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் ஒஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை என்னால் எடுக்க முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டானது. நான் கீழே இருக்கிறத மட்டும் பறிச்சிக்கலாம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா பழுத்து கீழே வந்துடும். கீழே வந்தது குருவி அணியில் தான் சாப்பிட்டுக்கும். இல்லைன்னா அது இங்கே பார்த்தீங்கன்னா மாடு இதே எடுத்து சாப்பிட்டுக்கதைங்க. வாங்க இந்த பக்கெட்டை உடைக்கிறக்குள்ளே அந்த நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அங்கே நெல்லிக்காய் மரம், இங்கே பார்த்தீங்கன்னா நாவல் பழம் மரம்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆமாம், நாவல் பழம் மரம் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காயோ கொழுமிச்சங்காயோ இந்த செடி. அப்போ அந்த சைடு மஞ்சள் கலர் பூ பூக்கிற அந்த மரம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த லைன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வெட்டுறோம். இல்லைன்னா இப்போ தான் லைனில் அடித்து கரண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் அதை பற்றி பார்த்தீங்கன்னா முதல்ல நாளைக்கு வெட்டணும், ஆளை கூப்பிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் வந்தீங்கன்னா இது எலுமிச்சிங்க கொழுமிச்சிங்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு எலுமிச்சிங்க மாதிரி தெரியுது. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காய் பிடிக்க அப்பப்போ. இது ஒஸ்ட்டுன்னா இதையும் பார்த்தீங்கன்னா வெட்டணும் பெருசாகிடுச்சுன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி டயர்டாக இருக்குது. இந்த லைனை பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கணும் பிளான் பண்ணிக்கிறோம். அதில் தெரிஞ்சு இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கிடுவேன். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஒன்று போட்டுக்கிறாங்க. இந்த சைட்டு கரண்ட் இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி லைன் போடணும். ஸோ போடும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த லைனை தூக்கி அங்கே போட்டுருவாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஏன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதல்ல எடுக்கணும்.